ஆமாம், நான் நிறையா தடவை போலீஸ் சம்பளம் போட்டு நடித்தேன். போலீஸ் என்றால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் சொல்லி ஏண்டா இந்த வேஷம் போட்டேன்னு இப்ப வெக்கப்படுறேன், தலை குனிகிறேன். அதான் உண்மை மக்கள், சத்தியமா சொல்றேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்கேன். ஏன் பிள்ளையாக இருந்தாலும் நடிக்க விட மாட்டேன். இனி போலீஸ் உத்தியோகத்தில் நடிக்க என்னைய மானங்கட்ட பொழப்பு, இந்த பொழப்புக்கு எங்கேயா போய் தூக்கு போட்டு செத்து போயிடலாம். என்ன பொழப்பு? இந்த மனோகர் இங்க இருக்காரு, ஒரு எஸ்பி, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திருமங்கலத்தில் அழகிரிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு வர்றான் இந்த மனோகர். இன்னைக்கு இங்க வந்துக்கிட்டு இந்த அம்மாவுக்கு ஜால்ரா அடிக்கிறான். என்னைய இவங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு மடியில பயம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை. திருட போறேன்னா கொள்ளையடிச்சனா திருடனையும் கொலைக்காரனையும் வளர்த்து விட்டுட்டு அவனை கொள்ளையடி, இங்கே வழிப்பறி பண்ணு இவங்களே சொல்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்களே. இதுக்கெல்லாம் என்ன வழி, என்ன பொறுப்பு? ஏன் இவர்கள்லாம் வேஷப்பட? ஏன்னா தெரியாம கேட்குற மாநாடு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதான் போது. நீங்க மாத்திரம் தமிழ்நாடு பூரா எழுதி போடுறீங்க. இந்த மக்கள் தூண்டி விட ரொம்ப நேரம் நான் தூண்ட மாட்டேன். தூண்டி விட்ட என்ன ஆகுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. என்ன நான் என்ன தெரியாம கேட்கிறேன்? பேனரும் போஸ்டரும் வச்சா தப்பாயிருமா? நாட்டை நல்வழிப்படுத்து. அதை விட்டு பேனரும் போஸ்டர் வைக்காத. வச்சா அவனை கஞ்சா கேஸ் போடும், உள்ளுதிக்கு போடுவோம். இதற்கு என்ன போலீஸா வேணும்? உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல இதை சொல்றதுக்கு? எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? யாராக இருந்தாலும் என்ன, போன தடவை யாரா இன்னைக்கு நான் சொல்றேன், காவல்துறையே ஆண்டவரும் சரி ஆண்டு கொண்டு இருக்கணும் சரி, இனி ஆளப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிறத மறந்துட்டு நீங்களாம் தொழில இருக்கீங்க. உண்மையை சொல்றேன். என்னடா இந்த நேரத்தில் அடிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் எப்பயுமே ஆணவமா பேச மாட்டேன், வேண்டாம். இருந்தாலும் அடிபணிஞ்சு எதுக்கு அவங்களுடைய எண்ணம் அவ்வளவுதானே. உங்களுடைய குடும்பத்தை நினைப்பேன். ஆனால் நீங்கள் போறதோ அராஜக போக்கு, அநியாயமான போக்கு. வழிநடுக என்னுடைய பேனர்களை கட்டியிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் என்னுடைய பேனர். என் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். அதை தான் நான் போற மீட்டிங்லாம் சொல்லுவேன். அந்த பேனரை கட்டுறாங்களே அதை கவருன்னு நினைக்காதா. என் தொண்டரோட நரம்பு, அந்த நரம்பு எப்படி முறுக்கேறி இருக்கோ அது மாதிரிதான் என்னுடைய இளைஞர் பெருமக்களும் முறுக்கேறி இருக்கிறாங்க. நான் ஊனும் சொன்னா என்னன்னாலும் நடக்கும், சொல்ல மாட்டேன். இங்க விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார், எல்வி வெங்கடேஷ் அவர், நாம் மற்ற கட்சி மாதிரி 100 அடி விட்டு தாங்க நாங்கள் ஸ்டேஜ் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்க, அன்னைக்கு தான் தெரியும் என்னுடைய தொண்டர்களை பற்றி. அவர் விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி நிறையா சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் என்னுடைய தொண்டர்கள் அதிகமாக இருக்கலாம். சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட், நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னால எனக்கு தொண்டர்கள் அதிகமாக இருப்பார்கள் தெரியும். அதாவது சினிமா பாஷையில் சொன்னால் என்எஸ்சிம்பாங்க. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டுமா. சில நேரத்தில் சவுத் ஆர்காடு செங்கல்பட்டுப்பாங்க, சில நேரத்தில் சித்தூரும்பாங்க. ஆக எதாக இருந்தாலும் இந்த விஜயகாந்த் மார்க்கெட் இருக்குல்ல. ஏன் நான் சொன்னா, சிட்டியிலேருந்து பார்த்தேன், இதுவரைக்கும் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நான் பார்த்தேன். என்ன சொல்லிட்டு வந்தாலும் எல்லா இடத்துலையும் பேனர். அதான் என் தொண்டர்கள். எந்த பிரதிபாரம் எதிர்பார்க்காத என் தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் இருக்கும்போது எனக்கு நான் ஏன் போகணும்? இந்த இருக்க இளைஞர் பெருமக்கள், விவேகானந்தர் சொன்னாரா, 100க்கு 100 இளைஞர்களை காட்டுந்தா 1,00,000 பேர் இருக்காங்களே. 1,00,000 பேருக்கு மேலே, ஏன் 25 லட்சம் பேருக்கு மேலே திரண்டிருக்காங்களே. இதற்கு மேலே இளைஞர்கள் என்ன வேணும்? இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை என்ன செய்யணும் பாருங்க. தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் 100 பேர் கேட்டார். அவர் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த இருக்கார இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி. இந்த நாட்டை திருத்த முடியும். ஊழல் எதிர்ப்பு மாநாடு, இது மாநாடா என்ன? நாங்கள் ஊழல் என்ன ஊழல் பண்ண? ஊழலை சொல்லிக்கிட்டே போல வரல விட்டு. இந்தியாபுரம் ஊழல் தானே. ஆகனால ஊழலே இல்லை. ஊழல் யாருக்கு இருக்கக்கூடாது? பணக்காரர்களுக்கு ஊழல் இருந்தால் அது நம்மளை போன்ற ஏழைகளுக்கு ஊழல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 50 பைசாக்கு
ஒரு ஒரு காவல்துறை ஏதாவது சைக்கிள் என்ன எப்படி அப்படின்னா அவளுக்கு ஒரு 50 பைசா இல்லை 5 ரூபா கொடுத்தா காவல் சரி போப்போம் அப்படிமா. ஆக லஞ்சம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இவங்க ஏன் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இலவச மின்சாரம், கிரைண்டர், மிக்சி ஏதோ கொடுக்குறேங்கிற. அதற்கு இலவசம்னா எங்கே கேவலமாக பெருமாள் விலையில்லாத பொருட்களுங்கிறாங்க. விலையில்லா பொருட்கள் வச்சுட்டு அதிமுக மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் கவுன்சிலும் வட்டாச்செல்லாம் விலை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னங்க ஒரு மாடு 15,000 எங்களுக்கு 5,000 ரூபா கூட 5,000 ரூபாய்க்கு மாடு தரல. இப்படி லஞ்சம் 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 எங்கு பார்த்தாலும் ஊழல் இருக்கிறனால தான் இந்த நாடு குறிப்பிடாம போகுது. அந்த மாடுகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ கோமாரி நோய் வந்தால் அதை கவனிக்க கூட வைத்தியர் இல்லாத நிலைமைக்கு இருக்குன்னா பாருங்க. வைத்தியர் என்றால் மருத்துவர்கள் யாரும் இல்லை, எங்கேயும் மருந்து கிடையாது, எதுவுமே இல்லை. கோமாரி நோயில் நாங்களும் டிவியில் விழுந்து பார்த்தோன்னா இவங்க இதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் பத்திரிகை நண்பர்களே தயவுசெய்து நான் திரும்ப சொல்றேங்க, காவல்துறை மாதிரி நீங்களும் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறது தான் நான் கவலைப்படுறேன். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, அடுத்த ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதினா அப்புறம் அடுத்தப்பல இந்த விஜயகாந்த் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஆட்சிக்கு வரும். அப்போ நீங்களாம் எழுதுவீங்களா? அன்னைக்கு நீங்கள் எழுதுனா உங்களை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க புரிஞ்சு பார்த்துக்க. ஆனால் நான் சொல்றது செய்தியாளர்கள் அல்ல, அந்த முதலாளிகள். தயவுசெய்து மாற்றி பாருங்க. இதையே சும்மா சொல்லிக்கிட்டு ஏதோ உங்களுக்கு செய்தி வேணும் என்றால் தருகிறேன். அதாவது நாய் மனுஷனை கடிச்சா செய்தி, மனுஷன் நாயை கடிச்சா அதுதான் பெரிய செய்தி. அது மாதிரி உங்களுக்கு செய்தி வேணும்னா மக்கள்கிட்ட எங்கேயோ போகலாம். ஏன் ஆளுங்கட்சி இன்னைக்கு அதிமுக கிட்ட எவ்வளவோ இருக்கு செய்திகள், எதை வேணுமாலும் சொல்லிட்டு போகலாம். அதாவது செய்திகள் உங்களுக்கு வேணும் என்றால் வணக்கம் படக்கூடிய நிமிராம இருக்காங்களே சட்டத்தை. அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களும் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நானாவது சில தினந்தோறும் வர பத்திரிக்கையும் வார பத்திரிக்கையும் ஒரு சில பத்திரிக்கை பார்க்க மாட்டேன். சும்மா தப்பா எழுதுறதுக்கு பேர் எதுக்காக படிச்சுக்கிட்டு அவங்க மேலே நான் கோவப்படுகிறேன். இப்போ இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அந்த பத்திரிகையை சேர்ந்து வார பத்திரிக்கை சேர்ந்துருப்பான், அதெல்லாம் நான் நினைக்கல. ஏன் இதை சொல்றேன்னா அவங்களுக்கு போட்டோ எடுக்கிறது முன்னாடி யார் கலாட்டா பண்றா அது மாத்திரம் போட்டோ எத்தான் எடுப்பாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்த விஜயகாந்த் கவலைப்படுறதில்ல. ஏன் கவலைப்படலாம்? டிராமாவில் சொல்லுவாங்களாம், டிராமாவில் இருக்கும் லாஸ்ட்லேயே பார்த்து பேசுங்க, கடைசியாக பார்த்து பேசியிருந்தா முன்னாடி எவ்வளோ நேரம் தான் அவங்க சத்தம் போடுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சொல்லுவாங்க. நம்ம டிராமாவில் ஒரு வழிமுறை இருக்கு. அதாவது பின்னாடி திரும்பிக்கிட்டே போகக்கூடாது, சினிமாவில் தான் எப்படி திரும்பலாம் ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு சட்டசபை ஏன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் தானே, சட்டசபை போனா என்னன்னு கேட்போம். போனா இங்கே எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறாங்களே, ஒரு பெண் எம்எல்ஏ, நானும் தான் அங்கே உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க சொன்னாங்க இங்கே சட்டசபையில் போனால் பேச விடுறாங்க, உட்காருங்க. அங்கே வந்து அவங்களுக்குத்தான் அதிகமாக இருக்கு 145 எம்எல்ஏங்கிறதுக்காக எதையும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குற வித்தை. மக்களை நீங்களாம் ஏமாறக்கூடாது, நீங்களாம் இளைஞர் பெருமக்கள் ஏமாறக்கூடாது. இந்த இளைஞர்களை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க டாஸ்மார்க் ஒன்று திறந்து வச்சிருக்காங்க. இந்த டாஸ்மார்க் அப்படின்னு தான் ஞாபகம் வருது.
விழுப்புரம் என்பது விவசாய பூமி. கிட்டத்தட்ட இந்தியா விவசாய பூமி தான். 70% விவசாயத்தை நம்பி இருக்கு. ஆனால் 30% எது வேற எதுவும். ஆனால் இவங்க இந்த விவசாய பூமியை மாற்றி தொழில்துறையாக கொண்டு வரணும், முன்னேறாங்க. நான் சொல்கிறேன், அவங்களும் கரும்புக்கு கரும்புக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க, விலை இல்லை கிடைக்கலன்னு அழுகிறாங்க எங்களவங்க. அதே மாதிரி விவசாயிகள் கோமாரி நோயினால் தினம் ஏதோ ஒரு தாய்மாரோ இல்லை சகோதரியோ ஏதோ ஒரு மாடு வச்சு பால் இது கறந்து ஊற்றினா அதற்கு பிரச்சனை. கோமாரி நோய்க்கும் இதுக்கும் ஆள் இல்லை. இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் குறிக்கோள் டாஸ்மார்களை மாத்திரம் 200 கோடி 100 கோடி இருந்த 150 கோடி 200 கோடி 250 கோடி 300 கோடி 350, அது மாத்திரம் நீ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற. அதே டார்கெட் என்னுடைய விவசாயிகள் நல்லா வரணும் ஃபிக்ஸ் பண்ண பார்த்துருவோம். என்னுடைய விவசாயிகள் நல்லா வரணும், என்னுடைய மக்கள் நல்லா வரணும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. இதை விட கொடுமை என்னன்னு நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 110 மேனியான உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 110 மேனியாங்கிறது என்னன்னா 110வது அறிக்கை. 110 கீழ் ஒரு அறிக்கை வாசிப்பாங்களாம். அந்த 110ங்கிறது என்ன? முன்ன ஒவ்வொரு ஒரு 10 வருஷமா 15 வருஷம் மாற்றுவாங்க. ரொம்ப முக்கியமானவங்க படிக்கலாம். இல்லை, ரொம்ப முக்கியமான முதலமைச்சர் ஏற்று பேசக்கூடாங்கிறக்காக படிப்பாங்க. அது அந்த அறிக்கைக்குள்ள படிக்க மாட்டாங்க. ஆனால் 110 மேனியான் ஏன்னு இதை சொல்றேன்னா, ஒன்று அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் படிக்கலாம், இல்லை அமைச்சர் சொல்லலாம், சொன்னால் பதில் பேசலாம், என்னங்க இப்படி இருக்குங்க குறை நிறைகள்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த 110ல் அறிக்கை கொடுத்தா யாரும் எடுத்து பேசக்கூட வாழ்த்து தான் பேசலாம்னு ஒன்று. ஆக அதனால 110 அறிக்கையில் உங்களோட இஷ்டத்துக்கு வந்த உடனே ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க? அள்ளி விடுவாங்க, அறிக்கைகளாக அள்ளி விடும். நான் அத்தனை கோடி பண்ணுறேன், 100 கோடி பண்ணுறேன், 200 கோடி பண்ணுறேன் அப்படின்னு 110, அதாவது 110 மேனியால் 110ல் அவங்க சொன்னது மாத்திரம் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி இது வரைக்கும் சொன்னது. ஆனால் ஒரு வருஷத்து பட்ஜெட் எவ்வளவு? 1,1,4 லட்சம் கோடி தான். இவங்க 8 லட்சம் கோடிக்கும் ஒரே வருஷத்தில் 8 லட்சம் கோடி இல்லை. இந்த 3 வருஷத்தில் 8 லட்சம் கோடினா இன்னும் 2 வருஷத்தில் எத்தனை கோடி இருக்கு? ஆக இந்த 3 வருஷத்தில் 3 வருஷம் 5 லட்சம் கோடிக்கு என்ன பண்ணுவோம்? இன்னும் வருஷங்கள் இருக்கு. எவ்வளோ? இதைத்தான் சொல்றேன். இவங்க அள்ளியிலே விடுவாங்க, பத்திரிகை நண்பர்களே ஏமாறுவாங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஜீவோ பாஸ் பண்ண 1 வருஷம் ஜீவோ இப்போ தேர்தல் வருது இல்லை, பாராளுமன்றத்தில் உடனே நான் காலேஜுக்கு ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கேன், இவங்களுக்கு 75 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்கேன் வச்சு அரசாங்க ஆணை, அதான் ஜீவோ போடுவான். உடனே பத்திரிகை விழுந்து அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, ஏண்டா 1 ரூபாய்க்கு இட்லி ஊற்றிட்டு 10 ரூபாய்க்கு தண்ணி விற்கிற யாராவது பார்த்தீங்களா? 10 ரூபா குடிக்கிற தாயை தள்ளினாலும் தண்ணியை தள்ளக்கூடாதுன்னு இருக்கான். அதாவது தாயை தள்ளினாலும் தண்ணியை தள்ள, அந்த தண்ணிக்கு 1 ரூபா விலை வச்சா 10 ரூபா விலை வச்சா எப்படியா அந்த மக்கள் உருப்பிடுவாங்க? தண்ணி கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. தண்ணி காட்டுற அந்த தண்ணி இல்லை, மதுரை பாசையில் சொல்றேன். ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும். இப்பவே குளிர்காலம் தண்ணி இல்லைன்னு எல்லா டிவிலையும் பார்த்தா குடத்தோட அலையிறாங்களாம், குடத்தோட அலையிறாங்களாம் ஜெயலலிதா. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தண்ணி. இந்த வெயில் காலம் வரப்போகுது, பாஷையில் சொன்னால் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைம்மா, அந்த மாதிரி தான். இது ஒரு பழமொழி. இது கூட கேஸ் போடாங்க. நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவதூறு வழக்குன்னு கோர்ட்டுக்கு போகிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன் தனி இதெல்லாம் ஒரு கேஸுன்னு போயா, எதிர்கட்சியாக இருந்தால் பேசான்னு செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அதான் உண்மை. என்ன எதிர்கட்சினா சொல்லக்கூடாதா? ஆளுங்கட்சி மாதிரி கையை கட்டிக்கிட்டே இருக்கணுமா? இவங்க என்ன நினச்சாங்க? எதிர்கட்சின்னா கூட்டணி நின்று உடனே இவங்க ஜால்ரா போடுவாங்க, அது சிங் 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 கேரளா ஜால்ரா போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. விஜயகாந்தை பற்றி அவங்களுக்கு தெரியல.
சொன்னேன், நான் தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல, என் தொண்டர்கள் தலை குனிய விட மாட்டேன். எங்க சொன்னேன்? சேலம் மாநாட்டிலே சொன்னேன். சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு போய் கையெழுத்து போட்டு வந்தேன். கையெழுத்து போட்டு வந்த உடனே என்ன செஞ்சாங்க? உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க? உடனே அறிக்கை கொடுக்கணுங்கிறாங்க. என்ன அறிக்கை கொடுக்கணும்? அவங்கள திட்டுக்க, இவங்கள திட்டு, இதெல்லாம் தரமாட்டேன். விஜயகாந்துக்கு அது வேலை இல்லை. நியாயமாக இருந்தால் நம்ம கூட்டணி கட்சி என்றால் என்ன? அவங்க தப்பு பண்ணால் திருத்தலாம். சொன்னேன், எங்க பால் விலை ஏற்றிட்டீங்க, பஸ் விலை ஏற்றிட்டீங்கன்னா உனக்கு திராணி இருக்கா? அப்படி இப்படின்னா, எனக்கு திராணி இல்லாமல் நான் பேசுறேன்னு இருந்துருச்சு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்களால் தான் நீங்களும் ஆட்சி. அப்போ போன 5 வருஷம் என்ன பண்ணீங்க? பெண்ணகரத்தில் டெபாசிட் இழந்தீங்களே, அது சொல்ல முடியுமா? எவ்வளோ இடம் இருக்கு. போன இடம் திமுக 13 இடத்துல ஜெயிச்சது. அவங்கள நீங்கள் கேட்டிருக்கணும். அவங்க ஜெயிச்சாங்களே, அப்போ உங்களுக்கு திராணி இருந்துச்சா? போன இடம் 13 இடைத்தேர்தலை ஜெயிச்சாங்களே திமுக. அன்னைக்கு எங்கே போச்சு அண்ணா திமுக? இல்லை இல்லை, இதான் அவங்களுடைய வேலை. மக்களை ஏமாத்துறாங்க வேலை. இதை விட மின்வெட்ட சொல்கிறேன். இந்த அருக்கு பக்கத்தில் நாகர்கோவில் பக்கத்தில், நாகர்கோவிலுக்கு போகிற வழியில் கூடங்குளம்னு ஊர். அந்த மக்களை ஏமாத்துனாங்க. அந்த மக்களை இன்னுமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், நான் முத உண்ணாவிரதம் பார்க்கறக்கா போனேன். அப்போ சொன்னேன், மக்களின் பயத்தை போக்கிட்டு மின்சாரம் தயார் பண்ணு. உடனே இந்த அம்மா, வாங்க எல்லாரும் என் முன்னாடி, எல்லாரும் பாராளுமன்றத்துவோம். உடனே எங்கே விஜயகாந்துக்கு அந்த கூடங்குளம் மக்களும் ஆதரவு கொடுத்துருவாங்களா அப்படி. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தா இவ்வளோ பெரிய தொண்டர்லாம் சேர்த்துருக்க முடியும். நான் உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் நான் போனேன். போயிட்டு வந்தோடனே இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சரி, 500 கோடி ரூபா செலவு பண்ணி அறிக்கை கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? 500 கோடி ரூபாய் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க. கூடங்குளத்துக்கு எதுவுமே பண்ணவே. அதைத்தான் விஜயகாந்த் கேட்டால், விஜயகாந்த் கெட்டவன். விஜயகாந்தை பற்றி ஏதாவது பேசும், ஏதாவது சொல்லுங்க. இப்படித்தான் அவங்க இருப்பாங்களே தவிர வேற என்ன? கூடங்குளம் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கேயோ 500 கோடி. இதில் முதல் யூனிட் தயார் பண்ணி முடிச்சோன்னா, அதாவது முதல் இது இயக்கம் மின் உற்பத்தி ஆரம்பிச்சோன்னா நான் தரேன். 2வது உற்பத்தி ஆரம்பிக்க கூட இந்த ஸ்ட்ரைக்கே வந்துருச்சு. ஆக இவங்க இப்படிப்பட்டவங்க தான். மக்களே சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. ஏனென்றால் இவங்க சொல்லும் போது எப்படி சொன்னாங்க? வாஜ்பாயை நான் பார்த்தேன், 12,000 வருஷத்தில் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? கிட்டத்தட்ட 14-15 வருஷமா அவர் படுத்த படுக்கையா இருக்கார். எதனால? இந்த அம்மா செஞ்ச கூத்து, ஜெயலலிதா பண்ண கூத்து தான். ஆட்சியை கவுத்திட்டு பயமா, நான் இப்போதான் நிம்மதியாக தூங்க போகிறேன், போதும் 2 பெண்களால் பட்ட கொடுமை அப்படின்னு சொல்லி இப்போ படுத்த வரலாம், எந்திரிக்க. அதே மாதிரி இந்த அருக்கு விழுப்புரம், இங்கே தான் வந்தாங்க சோனியா காந்தி வந்தாங்க. இந்த அம்மா வரவே இல்லை. வரலன்னா அவ்வளோ பெரிய இந்தியாவே ஆளுகின்ற ஒரு காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கத்தின் தலைவி இங்கே வரலையா? உடனே அவங்க ஹெலிகாப்டர் போயிட்டாங்க. இவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா. கூட்டணி கட்சின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கேவலமால கூட என்னையா கூட்டணி கட்சி? இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க, ஒரு கூட்டணி கட்சி இவங்க போனாங்களா, கேட்டாங்களா, உங்களுக்கு 2 சீட்டு தரும். திமுக போச்சு 1 சீட்டு தருது. அதற்கும் கேவலமாக அவர் எங்கள் கூட்டணிக்கு எத்தனை சீட்டுங்க? ஜாதியை வைத்துக்கொண்டோ மதத்தை வைத்துக்கொண்டோ யாரும் கட்சி இனி நடத்த முடியாது. ஏனென்றால் இலங்கை தமிழர்கள் சொல்லிக்கிட்டு இலங்கை தமிழர்களோட விடுற கண்ணீரை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் கொள்ள பேர். அதுவும் என்னால் முடியாது. ஏன் இதை சொல்றேன்னா, சும்மா எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த அரசியல், எந்த மதம், என்ன அரசியல்